ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். இவ்வுலகில் ஒத்து வாழும் கலை. நமது வாழ்க்கை பாதையை கடந்து செல்லும் பொழுது இவ்வுலகில் நாம் இன்னும் சிறந்த முறையில் ஒத்து வாழ வேண்டுமெனில் நாம் பெறுகிற ஒவ்வொரு அனுபவத்தினின்றும் அதிக உணர்வு பூர்வமாகவும் அதிக புரிதலுடனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உலக நாகரிகங்களை நாம் ஆய்வு செய்து பண்டைய நாகரிகங்களின் ஆழ்ந்து மறைந்துள்ள இயல்புகளை ஆராயும் போது நம் முன் பெரிய அளவிலான ஒரு கண்ணோட்டம் உள்ளது. மனிதன் தனியாக வாழ மற்றும் கூடி வாழ விருப்பம் கொண்ட இருவிதமான ஒரு விலங்காக இருக்கிறான் என்பதை நாம் காண்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித வாழ்க்கை மற்றும் சமுதாய வாழ்க்கைக்கான விருப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. தனி மனித இயல்புகளையும் குழுக்களை அமைத்து கொள்ளும் இயல்புகளையும் அவன் பெற்றிருக்கிறான். ஆரம்பகால காட்டு மிராண்டிகளுக்கு கூட குழுக்களாக ஒன்று சேர்ந்து கூடியிருக்கும் கருத்து இருந்துள்ளது. சாதாரண வாழ்க்கையில் அதிக அளவிலான சமூக தொடர்பு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதில்லை. அதே சமயம் தனி மனிதனாக வெகு அதிகமாக ஒதுங்கியிருப்பதும் மகிழ்ச்சியை தருவதில்லை. நமது தனி மனித மற்றும் சமுதாய வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவதில் நாம் சீரான தன்மையோடு இருப்பதை இறைவன் விரும்புகிறான். மனிதனிடம் காணப்பெறும் தனி மனித மற்றும் கூட்டு கருத்துக்கள் இறைவனிடமிருந்தே வருகின்றன. அவன் தனித்துவமிக்கவன். விண்மீன்கள், பிரபஞ்சங்கள் மற்றும் மனிதர்களின் எண்ணங்கள் மட்டுமின்றி எல்லா புலனுணர்வுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பால் பருப்பொருட்காட்சிகள் அனைத்தையும் கடந்தவனாய், தனித்து வேறெந்த துணையுமின்றி தன்னில் முழு நிறை உடையவனாய், தன்னில் திருப்தியுற்றவனாக இறைவன் திகழ்கிறான். பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 6 இவ்வாறு உள்ளது. எங்கே ஞாயிறும் திங்களும் தீயும் ஒளி வீசுவதில்லையோ அதுவே என் உயரிய உறைவிடமாகும். சர்வ வல்லமை வாய்ந்த இறைவன் தனது சாசுவத அமைதியை எத்துணை விரும்புகிறான் எனில் அங்கு சிறிய ஒலிக்கீற்றோ அல்லது அதிர்வின் துடிப்போ கூட தன் அமைதியை குலைப்பதை அவன் விரும்புவதில்லை என கூறப்படுகிறது. அந்த இருளற்ற இருள், ஒளியற்ற ஒளி, சிருஷ்டிக்கப்படாத சூன்ய பிரதேசத்தில் அனைத்தினுடைய முழு சாரமாகிய அவன்தானே தன்னுள் முழுமையான பூர்த்தி அடைந்தவனாய் உரைகிறான். அவன் தன்னுடனேயே ஒத்துப்போவது எளிதே என்பதில் சந்தேகமில்லை. கருத்து வேறுபாடு கொள்வதற்கு அவனுடன் வேறு எவருமிலர். ஆனால் அதே சமயம் இறைவனின் ஒரு பகுதி தனித்திருப்பதே இல்லை. மலர்களிலும் பறவைகளிலும் மீன்களிலும் மற்றும் இக்கிரகத்தில் காணப்படும் அனைத்து உயிரினங்களிலும் கோடானு கோடி மனிதர்களிலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் கூட்டாக செயல்புரிந்து கொண்டிருக்கிறான். மேலும் அவன் பிரபஞ்சத்தின் மின்காந்த விதிமுறைகளிலும் உருவெளிப்பட்டிருக்கும் பேரண்டத்தை நிர்வகிப்பதற்காக அவன் ஏற்படுத்தியிருக்கும் ஏராளமான விதிமுறைகளிலும் மிகவும் மும்முரமாக உள்ளான். இந்த வகையில் அவன் தனிப்பட்டவனாக இல்லை. அவனுடைய படைப்பின் வேற்றுமைகளுடன் அவன் ஒத்து போக வேண்டியதாயுள்ளது. இந்த பரந்த விரிந்த பல்வகைமையில் அவன் தனக்குத்தானே முரண்பட்டும் இருக்கிறான். அவன் படைக்கப்படாதவன் மற்றும் படைக்கப்பட்டவன், இந்துக்களால் போற்றி வணங்கப்படும் பிரம்மன். இறுதியான கண்ணோட்டத்தில் இறைவனது பல்வேறு படைப்புகளில் வேறுபாடு எதுவும் இல்லவே இல்லை. மனிதனுக்கும் விலங்கிற்கும் இடையே மற்றும் புலிக்கும் அதன் இறைக்கும் இடையே எதிரடையான வேற்றுமைகள் காணப்படுகிற போதிலும் இவ்வுலகின் பொருள் சார்ந்த மாய காட்சியில் அனைத்து அனுபவங்களோடும் இறைவனால் ஒத்துப்போக முடிகிறது. அவன் தேர்ந்தெடுத்துள்ள செயல்பாட்டில் இணக்கமாக இருப்பவன், அத்துடன் ஒரு தனி மனிதனை போன்று தன்னுள்ளேயும் இணக்கமாக இருப்பவன். அவ்வாறே நாமும் நம்முடனும் பிறருடனும் இசைந்திருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என அவன் விரும்புகிறான். உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போக வேண்டியதன் முக்கியத்துவம். உங்களால் உங்களுடன் ஒத்துப்போக முடிவது அற்புதமானது. பிறருடன் ஒத்துப்போவது எத்துணை கடினமானது என்பதை அநேகர் அறிந்துள்ளனர். ஆனால் உங்களுடனேயே ஒத்துப்போவதை குறித்து நீங்கள் எப்போதேனும் சிந்தித்தது உண்டா? அது மிகவும் கடினமானது. உங்கள் மன கருத்துக்களை உங்களிடமிருந்து நீங்கள் பிரித்தெடுத்து விடுங்கள். அப்போது நீங்கள் உங்களுடனேயே எவ்வாறு இடையறாது போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள். நீங்கள் உங்களையே விரும்பவில்லை எனில் வேறு எவரையும் அல்லது எதனையும் விரும்ப மாட்டீர்கள். ஒருவர் தன்னுடனேயே ஒத்துப்போகவில்லை எனில் அவர் பிறருடன் ஒத்துப்போவார் என்பதை எவ்வாறு எதிர்பார்க்க இயலும்? இவ்வுலகத்தில் ஒத்து போவதில் முக்கியமான விஷயம் தன்னுடனேயே ஒத்துப்போவதுதான். எனவே முதலாவதும் முதன்மையானதும் என்னவெனில் உங்களையே மதிக்கவும் நேசிக்கவும் உண்மையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான்.
ஆனால் உங்களை நேசிக்க வேண்டும் என நான் குறிப்பிடும் பொழுது உங்கள் தற்பெருமை, சுயநலம், தன்னலப்பற்று ஆகியவற்றை நேசியுங்கள் என்று கூறவில்லை. நிச்சயமாக ஆபத்து காலங்களில் மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வது உள்ளுணர்வு ஆகும். தன்னுயிர் காப்பு என்பது வாழ்வின் நியதி. உங்களையே நீங்கள் நேசியுங்கள், ஏனெனில் நீங்கள் தெய்வீக உள்ளாற்றல் நிறைந்த இறைவனின் குழந்தை. இந்த உள்ளாற்றல் நிறைந்த ஆன்மாவிற்கான உங்கள் அன்பும் பரிவும் தான் உங்களுடைய மெய்மையான ஆன்ம இயல்பின் மலர்ச்சியை எழுச்சி பெற செய்வதும் உயிர்ப்பிப்பதும் ஆகும். நாகரிகத்திலிருந்து ஒதுங்கி உலகின் மிக தொலைதூர மூளைக்கு நீங்கள் பறந்து சென்றாலும் கூட நீங்கள் உங்களிடமிருந்தே விலகி செல்ல முடியாது. எனவேதான் எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கேயே உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். சிலர் மிக மிக மோசமான சூழ்நிலைகளில் வாழ்கின்றனர். ஆனால் தங்களுடனேயே ஒத்துப்போகும் திறமையில் அற்புதமானவர்களாக இருக்கின்றனர். மற்றும் சிலர் இவ்வுலகில் அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருக்கின்றனர். ஆயினும் அவர்களால் தம்முடனேயே ஒத்துப்போக முடிவதில்லை. அவர்கள் தமக்குள் இடையறாமல் போராடி கொண்டிருக்கின்றனர். உங்கள் சூழ்நிலை மாறுவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க கூடாது. அதற்காக காத்திருந்தால் நீங்கள் எந்த முன்னேற்றத்தையும் காணப்போவதில்லை. உங்களிடமே கூறிக்கொள்ளுங்கள், எனது சூழ்நிலை எவ்வாறு இருப்பினும் நான் சரியாக இருக்கிறேன். நான் தியானம் செய்ய விரும்பினால் எனது சூழ்நிலை எப்படி இருப்பினும் தியானம் செய்வதற்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். நான் என் மனதை செம்மையாக கற்றுக்கொள்ள விரும்பினால் வெளிப்புற நிலைமைகளை பொருட்படுத்தாமல் நான் அவ்வாறே செய்வேன். இந்தியாவில் 18 மொழிகளில் புலமை பெற்றிருந்த குறிப்பிடத்தக்க ஒருவரை நான் அறிவேன். ஆனாலும் படிப்பதற்கு ஒரு விளக்கு வாங்க கூட இயலாத அளவிற்கு அவர் ஏழையாக இருந்தார். ஆகையால் அவர் தெருமுனைக்கு சென்று தெருவிளக்கின் ஒளியில் படிப்பது வழக்கம். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. வெளிப்புற நிலைமை எதுவாயிருப்பினும் உங்களால் உங்களை திருத்திக் கொள்ள முடியாது என்பதற்கு காரணமே இல்லை. உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போக முடியுமா என்பதை நீங்கள் ஒருவர் மட்டுமே அறிவீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்களை மிகவும் சாமர்த்தியமாக பிறரிடமிருந்து மறைத்துக் கொள்கிறீர்கள். அதனால் தான் உங்களுடன் நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பாகும். குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் வழக்கமாக கூறுவார், சரியாக நடந்து கொள்ள கற்றுக்கொள். அதில் அக அமைதி மகிழ்ச்சியும் அடங்கியுள்ளது. உங்களுடனேயே நீங்கள் ஒத்துப்போக கற்றுக்கொள்ளும் பொழுது அனைவருடனும் எங்கனம் ஒத்துப்போவது என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன். உங்களது மனசாட்சி உங்களுடன் ஒத்துப்போக உங்களுக்கு உதவி புரியும். உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போவது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்வதற்கு அவசியமான பல பயிற்சிகள் உள்ளன. ஒன்று, அதீத உணர்ச்சி வசப்படுபவராகவோ அல்லது தீய பழக்கங்களால் அமைதியற்று இருப்பவராகவோ ஒருபோதும் தன்னுடனேயே ஒத்துப்போக இயலாது. உங்களது மனசாட்சி எல்லா நேரமும் நீங்கள் தவறளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பின் உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போவதை எப்படி எதிர்பார்க்க இயலும்? மேலும் நீங்கள் பிறரை சந்திக்கும் போது அவர்கள் உங்களிடத்தில் நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணம் கொள்ளாமல் இருப்பதை காண்பீர்கள். ஏனென்றால் தனது மனசாட்சிக்கு எதிராக செயல்படுபவர் தன்னிடமே அவநம்பிக்கை கொண்டிருப்பார். மேலும் அது அவரது குணநலன்களில் பிரதிபலிக்கும். மனிதனின் மனசாட்சி எந்நேரமும் அவனுடன் பேசும். மேலும் அவன் மாறுவதற்கும் சரியாக நடந்து கொள்வதற்கும் அவனை அது இடையறாது தூண்டிக்கொண்டே இருக்கும். நிச்சயமாக உங்களால் உங்கள் மனசாட்சியை மழுங்க செய்ய முடியும் என்பது உண்மையே. ஆனால் அது என்றென்றும் மழுங்கி இருக்காது. சுதந்திர விருப்பத்தை தவறாக பயன்படுத்துவதால் யாருடைய மனசாட்சி முழுவதுமாக மங்கிவிடுகிறதோ அவர்களுடைய மன நிறைவானது வேறு எதனால் இல்லாவிட்டாலும் அந்த நாட்டின் சட்ட திட்டங்களால் குலைக்கப்படும். குற்றவாளிகள் அவர்களுடைய மனசாட்சியற்ற செயல்கள் பலனளிக்காததை காண்கின்றனர். எனவே எப்போதும் மனசாட்சிக்கு உங்களாக ஆன்மாவின் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்களுடன் நீங்கள் ஒத்து போவதற்கு உதவி புரிவதற்காகத்தான் அது இருக்கிறது. மன சமநிலை ஒருவரது வாழ்க்கைக்கான சரியான அடித்தளம். இரண்டாவதாக, மன சமநிலை பயிற்சி செய்யப்பட வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமான அனுபவங்களை எதிர்கொண்டாலும் சரி, அதை மன சமநிலையோடு எதிர்கொள்ளுங்கள். மன சமநிலை, மன இயல்பின் சமநிலை ஆகியவை உங்களுக்கு மட்டுமல்லாது பிறருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொணர்கிறது. அதற்காக நீங்கள் முதுகெலும்பற்றவராகவோ அல்லது உற்சாகமற்றவராகவோ இருக்க வேண்டும் என்பது அதன் பொருள் அல்ல. அதன் பொருள் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகும். இவ்வுலகின் நல்ல விஷயங்களை நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்தல் சரியே. ஆயினும் அவற்றால் அதீத கிளர்ச்சி அடைய வேண்டாம்.
துயர் வரும்பொழுது அதை தைரியத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அகத்தே உங்கள் அமைதியை இழந்து வேதனைப்படுவதற்கும் அமைதியற்று இருப்பதற்கும் உங்களை அனுமதிப்பதற்கு பதிலாக அவற்றை வெல்வது எங்ஙனம் என்பதை பற்றி சிந்தியுங்கள். சிலர் எப்பொழுதுமே அமைதியற்று இருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் பெரும்பாலான சமயம் அமைதியுடனும் மன சமநிலையுடனும் இருக்கின்றனர். ஆனால் சமநிலையானது நிலையாக இருக்க வேண்டும். அதனால் அது உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமையப்பெறும். அதைத்தான் ஆதி சங்கரர் போதித்தார். மன சமநிலை கொண்ட இறைவன் உங்கள் ஆன்ம பீடத்தை அலங்கரிப்பதை நீங்கள் விரும்பினால் எப்பொழுதும் மன சமநிலையுடன் இருங்கள். அந்த மன சமநிலை இன்றி ஒருவரால் ஒருபோதும் இறைவனை கண்டுணர இயலாது. நிலையான மன சமநிலை உடையவர்களால் இம்மையிலேயே வாழ்க்கையில் சார்பியல்புகள் பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் ஆகியன வெல்லப்படுகின்றன. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் உண்மையாக களங்கமற்ற பரிபூரண சமநிலை பெற்ற பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே உயர்ந்த மகான்களின் வாழ்க்கைகளை நாம் கற்றறிய வேண்டும். நாம் அவற்றை புரிந்து கொள்ளும் பொழுது அதே விதத்தில் நம் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வது எவ்வாறு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆழ்ந்து சிந்தித்தல் கடவுள் மற்றும் உள்ளுணர்வு பூர்வமான ஞானத்திற்கு வழி. உங்களுடனேயே நீங்கள் ஒத்துப்போவதில் உள்ள அடுத்த கருத்து உங்களது எண்ணங்களை கட்டுப்படுத்துவது. ஆழ்ந்து சிந்தித்தலை பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மன ஒருமுகப்பாடும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் உங்கள் மனத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது இருக்கும் பொழுது ஒரு கருத்திலிருந்து மற்றொன்றிற்கு உங்களுடைய கவனம் தாவி சென்று அமைதியற்றதாக ஆகாது. பெரும்பாலானவர்கள் மேலோட்டமான வாழ்க்கையையே வாழ்கின்றனர். ஆனால் எண்ணங்கள் எனும் சமுத்திரத்தில் ஆழ்கடல் முக்குழுத்தலின் மூலமாகவே ஞான முத்துக்களை நீங்கள் பெற இயலும். ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஏனெனில் தமது சூழ்நிலையினால் விளையும் குழப்பங்களிலிருந்து மனத்தால் விலக்கி இருக்க அவர்களால் இயலும். ஒரு சராசரி மனிதனால் தப்பிக்க இயலாது. மீனவனால் எளிதில் கைப்பற்றப்படும் மீனை போன்று அவன் எப்போதும் மேற்பரப்பிலேயே வாழ்கிறான். பயிற்சியின் வாயிலாக ஆழ்ந்து சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு கடினமான பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்களால் முடிந்த அளவு அந்த எண்ணத்தினுள் ஆழமாக சென்று சிந்தியுங்கள். போதிய அளவு ஆழ்ந்து சென்றால் ஒரு தீர்வு தோன்றும். அந்த அக ஆழத்தில் உங்கள் ஆன்மாவின் மீது ஓர் அமைதி உணர்வானது படரும். ஏனெனில் ஒவ்வொரு ஆழ்ந்த சிந்தனை நிலையும் இறைவனது சாம்ராஜ்யத்திற்கான வழியாகும். ஆழ்ந்த சிந்தனை அதாவது மன ஒருமுகப்பாடு இல்லாமல் ஒருவர் இறைவனுக்கான வழியை ஒருபோதும் கண்டறிய முடியாது. இறைவனை அறியாத ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் கூட தமக்குள்ளேயே மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் தாம் அறியாமலேயே உள்ளுணர்வு பூர்வமாக அறிதலுக்கும் மற்றும் இறைவனிடம் செல்வதற்கும் மன வெளிச்சிமிக்க ஒரு பாதையை அவர்கள் வகுத்து கொண்டார்கள். வெவ்வேறு விஷயங்களை குறித்து மிக ஆழ்ந்து சிந்திக்கும் திறனுடையவர்கள், ஆனால் உணர்வு பூர்வமாக இறைவனுடன் தொடர்பு கொள்ளாதவர்கள் தமது எண்ணங்களில் பிடிவாத கொள்கை உடையவராகிவிட்ட காரணத்தால் தெய்வீக உணர்வை பெற தவறிட நேரிலாம். உணர்வு பூர்வமாக இறைவனை தேடாமல் எவரும் அவனை கண்டறிய முடியாது. ஆனால் அறியாமையில் மேலோட்டமாக வாழ்பவர்களை காட்டிலும் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் குறைந்தபட்சம் இறைவனுக்கு அருகாமையில் இருக்கின்றனர். அறியாமையை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் நான் கூறுகிறேன், நேரத்தை சோம்பலில் கழிக்காதீர்கள். வாழ்க்கையில் உங்களுடைய உணர்வு நிலையை ஆழப்படுத்தும் விரிவுபடுத்தும் ஏதேனும் பயனுள்ளதை தகுதியானதை ஆக்கப்பூர்வமானதை செய்யுங்கள். அப்போது நீங்கள் இறைவனின் அருகாமையில் இருப்பீர்கள். ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் தம்முடனும் பிறருடனும் மிக நன்றாக ஒத்துப்போவர். எண்ணத்தின் ஆழங்களை ஆராயும் தங்களுடைய திறமையின் காரணமாக கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் சமயம் எவ்வாறு செயல்படுவது என அவர்கள் அறிந்திருக்கின்றனர். ஆழ்ந்து சிந்தித்தல் என்பது சூழ்நிலைகளை தெய்வீகமான வழிகளில் வெல்வதற்கான உங்கள் மனதின் தயார் நிலை ஆகும். பொது அறிவு ஆழ்ந்த சிந்தனையை செயல்படுத்துகிறது. ஆழ்ந்த சிந்தனையோடு கூடி நீங்கள் பொது அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது அனைவருக்கும் பொதுவான அறிவு, உள்ளுணர்வு பூர்வமான அறிவு. எனது கணவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். எனவே நான் அதை பற்றி மிக ஆழமாக சிந்திக்க தொடங்கினேன். எனது ஆழ்ந்த சிந்தனையை முடிந்து மருத்துவரை அழைப்பதற்கு முடிவெடுத்த சமயம் எனது கணவர் இறந்து விட்டார். இம்மாதிரியான சிந்தனை உதவி செய்யாதே. ஒருவர் தனது பொது அறிவை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையை செயல்படுத்துவது எவ்வாறு என்பதை நீங்கள் அறிந்திருப்பது அவசியம்.
அத்துடன் எவராலும் உங்களுக்கு பொது அறிவை போதிக்க இயலாது. அது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு உடனடியாக கூறுகின்ற ஒரு உள்ளுணர்வு. ஒவ்வொரு ஆன்மாவிற்குள்ளும் பொது அறிவு உள்ளது. ஆனால் மிகச்சிலரே அந்த பகுத்தறியும் மூலத்தை பயன்படுத்திக் கொள்ளும் திறனை வளர்த்து கொள்வது எப்படி என்பதை அறிந்துள்ளனர். எவ்வித சூழ்நிலையிலும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை கண்டறியக்கூடிய அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆசைகளையும் காலத்தை வீணாக்கும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்துங்கள். இறுதியாக உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போவதற்காக ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். களியாட்டம் என்று அழைக்கப்படுவதன் பொருள் அனைத்து மெழுகுவர்த்திகளையும் ஒரே சமயத்தில் எரிப்பது என்பதாகும். அவ்வாறான மனிதர்களை எவரும் கண்டிக்க வேண்டியதில்லை. மற்றற்ற நுகர்வினால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி, கோபம் மற்றும் எதிர்மறை மனநிலைகளால் அவர்கள் தம்மை தாமே தண்டித்துக் கொள்கின்றனர். அவர்கள் எதிலும் மகிழ்ச்சி காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் திருப்திப்படுத்த முடியாத தமது புலன்களால் அடக்கி ஆளப்படுகிறார்கள். தனது புலன்களை அடக்கி ஆள்பவனே உண்மையான தலைவன் ஆவான். சபலங்களுக்கு அவன் முடியாது என்று சொல்லும் பொழுது அது உண்மையில் முடியாது என்று பொருள்படும். சரியான செயல்களுக்கு அவன் சரி என சொல்லும் பொழுது அது உண்மையில் சரி என்று பொருள்படும். காலத்தை ஒருபோதும் வீணாக்க வேண்டாம். காலம் மிக்க மதிப்புள்ளது. பயனற்றவற்றின் மீது அதை விரயம் செய்யக்கூடாது. சீட்டு விளையாட்டு, சதுரங்கம் அல்லது அதை போன்ற எதையுமே நான் விளையாட கற்றுக்கொண்டதில்லை. ஏனெனில் அவை காலத்தை வெறுமனை வீணாக்குவதற்கான ஒரு வழி என்பதை நான் கண்டேன். வாழ்க்கை மிகவும் விலை மதிப்பற்றது. எனவே அதை வீணாக்க கூடாது. இறை உணர்வு வளர்க்கப்பட வேண்டும். எப்போதும் இறைவனுடன் மும்முரமாக இருங்கள். அப்போது எதனாலும் எவராலும் உங்களை திசை திருப்ப இயலாது. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வது உள்ளார்ந்த மனநிறைவு உடைய வாழ்க்கை. நீங்கள் அறியாத ஒரு ஸ்வர்க்கம் எத்துணை அற்புதமானது. நிறுவனம் சார்ந்த வேலை பளுவிலிருந்து எப்பொழுதாவது ஒரு மாறுதலுக்காக நான் திரைப்படங்களுக்கு சென்றாலும் கூட திரையில் காணும் காட்சிகளில் லயிக்காமல் மாறாக இறை உணர்வு நிலையிலேயே இருப்பேன். நான் திரைப்படங்களை காண்பதில்லை. மாறாக அவற்றில் பெயரண்ட திரைப்படங்களையே காண்பேன். வாழ்வின் முழுமையான நோக்கம் இறைவனை அறிவதே. எனவே பயனற்றவற்றில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். பிறருடன் ஒத்துப்போதல் என்பது இல்லத்திலேயே ஆரம்பமாகிறது. உங்களுடனேயே ஒத்துப்போவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளும் சமயத்தில் பிறருடன் ஒத்துப்போகும் கலையையும் கூட பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு உயர்ந்த ஆனால் கடினமான கலை. உங்கள் சொந்த இல்லத்தில் நீங்கள் யாருடன் சேர்ந்து வசிக்கிறீர்களோ அவர்களிடமிருந்தே தொடங்குங்கள். ஒரு சொல் வழக்கு உள்ளது. தெருவில் தேவதை, வீட்டிலோ சாத்தான். உங்கள் சொந்த வீட்டில் உள்ளவர்களுடன் ஒத்துப்போவதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உலகில் பிறருடன் ஒத்துப்போவதற்கு நல்ல முறையில் ஆயத்தமாக இருப்பீர்கள். உங்களது நடத்தையையும் மனோபாவத்தையும் நீங்கள் திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். மாறாக உங்களை கோபமூட்டுபவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது கோபமும் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளும் எப்படியாயினும் உங்களை பற்றி கொண்டிருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகள் ஏற்படும். உங்களுடைய தொல்லைகளை ஏன் இங்கேயே இப்பொழுதே நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடாது? முதலில் பிறருடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அங்குதான் குறை இருக்கிறது என்றால் உங்களையே குறை கூறிக்கொள்ளுங்கள். ஆழ்ந்து சிந்தித்து உங்கள் நடத்தை சரியானதா என காணுங்கள். மற்றவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு ஏற்றவையா என்று பாருங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தைகளை காட்டிலும் உதாரணங்கள் உரக்க பேசும். நீங்கள் வேறு ஒருவரை மாற்ற நினைத்தால் முதலில் நீங்கள் மாறுங்கள். பிறருடன் ஒத்துப்போவதை பற்றி வேறு ஒருவருக்கு நீங்கள் கற்றுத்தர விரும்பினால் அதற்கு உதாரணமாக திகழுங்கள். மனிதர்கள் உங்களுடன் நேர்மையின்றி நடந்து கொள்ளாத வரையில் அவர்களோடு ஒத்துப்போவது என்பது இறைவனோடு ஒத்துப்போவதாகும். மக்கள் உங்களை நியாயமாக விமர்சித்தால் அதன் பொருள் உங்களை திருத்திக் கொள்ள நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதாகும். பிறரை மகிழ்விக்க உங்கள் கொள்கைகளை தியாகம் செய்ய வேண்டாம். மனிதர்களுடன் ஒத்துப்போவது என்பதற்கு அனைவருடன் உடன்படுவது என்று பொருள் அல்ல. மேலும் அவர்களின் பொருட்டு உங்கள் கொள்கைகளை தியாகம் செய்ய வேண்டும் என்பதிலும் இல்லை. அவ்விதமான ஒத்துப்போதலை நான் கூறவில்லை. ஆனால் பிறரை புண்படுத்தாத வகையில் உங்கள் கொள்கைகளை உங்களால் கடைபிடிக்க முடியும். உண்மையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அனைத்திற்கும் மேலாக இறைவனை மகிழ்வியுங்கள் மற்றும் உங்கள் சொந்த கொள்கைகளுக்காக வாழுங்கள். உங்கள் கொள்கைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள். மேலும் எந்த மறைவான உள்நோக்கத்திற்கும் இடமளிக்காதீர்கள். இறைவனை நேசித்து கொண்டும் எவருக்கும் எந்த தீங்கும் நினையாமலும் உங்களால் வாழ முடிகின்ற பொழுது கூட உங்களை உலகம் காயப்படுத்த விரும்புகிறது என்றால் அதை பற்றி கவலை இல்லை.
அனைவராலும் நேசிக்கப்பட்டு இறைவனால் கைவிடப்பட்டிருப்பதை காட்டிலும் முழு உலகத்தாலும் சபிக்கப்பட்டு இறைவனின் பிரியமான குழந்தையாக இருப்பது மேலான ஒன்று. பிறருடன் ஒத்துப்போவது என்பதன் பொருள் முதலில் உங்கள் மனசாட்சியுடனும் இறைவனுடனும் பின்னர் மனிதர்களுடனும் ஒத்துப்போவது என்பதாகும். நான் எனது குருதேவரிடமிருந்து பெற்ற சிறந்த ஆசிகளுள் இதை புரிந்து கொள்ளுதலும் ஒன்று. அவரது தோழமையால் நான் பெற்ற ஆனந்தத்திற்கு இவ்வுலகில் எதுவுமே ஈடில்லை. உண்மையான ஆனந்தத்திற்கான உத்தரவாதத்தை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். உலகம் உங்களுக்கு தேவையில்லை. இந்நாட்டில் என்னுடைய ஆரம்ப நாட்களில் பெரிய விருந்தொன்றின் கௌரவ விருந்தாளியாக ஒருமுறை நான் அழைக்கப்பட்டிருந்தேன். மேட்டுக்குடி காக்டெயில் மதுபான விருந்து என்றால் என்னவென்பதை நான் அறியாதிருந்ததால் நான் எங்கு நுழைகிறேன் என அறியாதிருந்தேன். ஆனால் அதற்கு முன்னரும் அதற்கு பின்பும் ஒருபோதும் அவ்வாறான ஒரு கூட்டத்தில் நான் பங்கேற்கவில்லை. ஒவ்வொரும் மிதமின்றி குடித்தனர். மாலையின் இறுதி வேளையில் என்னை சொற்பொழிவாற்ற கூறினர். எனவே நான் ஒரு சொற்பொழிவாற்றினேன். அதை அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியவில்லை என நினைக்கிறேன். நான் கோபத்தில் பேசவில்லை, ஆனால் உண்மையை கூறினேன். இதுதான் உங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையா? இந்த குடியில் உங்களையே மூழ்கடித்துக் கொள்வது குறித்து உண்மையிலேயே நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? ஒரே அடியாக குடித்து பின்னர் கேடு விளைவிக்கும் வகையில் பேசிக் கொண்டிருப்பது ஒன்றும் கேளிக்கை அல்ல. இது முறையானதா? அங்கிருந்தவர்களில் அநேகர் அம்மாதிரியான கேளிக்கை விருந்திற்கு மீண்டும் செல்லக்கூடாது என உள்ளார்ந்த வாக்குறுதி எடுத்துக்கொண்டதை நான் அறிவேன். நான் மதி இழக்கவில்லை, ஏனெனில் நான் உள்ளூர என்னையே தூர விலக்கி வைத்திருந்தேன். அந்த முறையில் என்னால் பிறருடன் தெளிவாக ஒத்துப்போக முடியும். நான் அவர்களுடைய வழியை பின்பற்ற தேவையில்லை. மாறாக என் வழிகளை பின்பற்ற அவர்களை தூண்டுவதற்கு அன்பான வழியில் முயற்சி செய்வேன். உங்களது நெஞ்சகத்தில் இறைவனையும் உங்களது இதயத்தில் ஆனந்தத்தையும் உங்களது மனதில் விவேகத்தையும் உங்களது ஆன்மாவில் விண்ணகத்தின் அனைத்து சக்தியையும் பெற்று நீங்கள் சாசுவதமான தெய்வ தந்தையின் ஆனந்தத்தில் இருப்பவர்கள். அந்த சக்தியைத்தான் நான் எல்லா காலங்களிலும் கண்டுணர்கிறேன். பிறரை புண்படுத்தா வண்ணம் உண்மையான வழியில் நடந்து கொள்ளுங்கள். உங்களது கொள்கைகளின் காரணமாக பிறருடன் உங்களால் ஒத்துப்போக முடியவில்லை எனில் பின்னர் அந்த மறுப்பு தெரிவிப்பவர்களிடமிருந்து விலகி இருப்பது சாலச் சிறந்தது. உங்களுடைய நற்குணங்கள் பிறருக்கு ஒரு சித்திரவதையாக ஆகிவிட்டால் அவர்களிடமிருந்து விலகியிருங்கள். பிறர் உங்களை பின்பற்ற செய்வதற்காக நீங்கள் அவர்களது தலையில் தடியினால் அடிக்க வேண்டும் என நீங்கள் எண்ணக்கூடாது. அவர்கள் உங்களை பின்பற்ற விரும்பவில்லை எனில் அவர்களுடைய வழியிலேயே அவர்களை செல்ல விடுங்கள். ஆனால் ஆன்ம அமிர்தத்தை நாடி வருபவர்களும் அதற்கான தாகம் உடையவர்களுக்கும் உங்களது அறிவை பகிர்ந்து கொள்ள எப்போதும் விருப்பம் கொண்டிருங்கள். அவர்களை மகிழ்வியுங்கள். ஆன்மத்திலிருந்து புன்னகை புரியுங்கள். இனிமையாக இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஷெஷயர் பூனையை போன்று எப்போதும் இழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. அத்தகைய புன்னகை வெறுமையானது, அது மேலோட்டமானது. மாறாக இதயத்தின் ஆழத்தில் பதிந்து முகத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு புன்னகை அற்புதமானது. நேர்மையாக இருப்பது என்று அது ஏற்படுகின்றது. சில நேரங்களில் பொது வாழ்க்கையில் அதிகமாக இருப்பவர்கள் ஓர் உயிரற்ற இயந்திரத்தனமாக புன்னகை புரியும் அதே சமயத்தில் உள்ளூர வேறு எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பர். அவர்களுடைய புன்னகை உண்மையானதாக்க அகத்தே எதுவுமில்லை. ஆனால் ஆன்மாவிலிருந்து பிரதிபலிக்கும் புன்னகையோ மிகவும் கவர்ச்சிகரமானது. அத்தகைய நேர்மையான புன்னகையுடன் கூடிய ஒரு நபரை வெகு சிலரை மறுக்க முடியும். நீண்ட காலமாக சிடுமூஞ்சிகளாக இருக்கும் சிலரும் இருக்கிறார்கள். பலர் கடினமானவர்களாகவும் மற்றவர்களுக்கு விரைப்பாக பதிலளிப்பவர்களாகவும் இருக்கின்றனர். அத்தகைய நபர்களுடன் எவ்விதம் ஒத்து போவது? முதலில் எந்த விதமான தூண்டுதலாக இருப்பினும் சரி, யாரும் உங்களை சினம் கொண்டவராக இயலாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருடன் ஒத்துப்போவது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்வதில் முதன்மையான படிகளில் இது ஒன்று. எது நடந்தாலும் சரி, யாராலும் உங்களை எரிச்சலூட்ட முடியாதபடி இருங்கள். சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு அது கடினமான ஒன்று. ஆனால் நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அது மிகவும் எளிதான காரியம். நீங்கள் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டீர்கள் என தற்புகழ்ச்சி செய்யாதீர்கள். முடிந்தவரை அதை நடைமுறைப்படுத்த மட்டுமே செய்யுங்கள். நீங்கள் பறைசாற்றினால் மக்கள் உங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார்கள். வெளிப்புற பார்வைக்கு சாந்தமாகவும் உள்ளூர கட்டுக்கடங்காமல் கொந்தளித்து கொண்டும் இருக்காதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் பின்னாளில் வருந்தும் அளவிற்கு நீங்கள் ஏதாவது செய்துவிடும்படியாக
பிறர் உங்களை கோபமூட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். தமது நிதானத்தை இழக்கும் அநேகர் தாம் செய்த செயலை குறித்து பின்னர் வருத்தமுறுகிறார்கள். திட நம்பிக்கையுடன் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எனது உணர்ச்சிகள் எனது முழு கட்டுப்பாட்டில் உள்ளன. தம் உணர்ச்சிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திராத மனிதர்கள் தமக்குத்தாமே மோசமான எதிரிகளாவர். நிறைவேறாத ஒவ்வொரு ஆசையும் அவர்களுடைய சினத்தை தூண்டுகிறது. எவரேனும் உங்களை கோபம் கொள்ள செய்ய முடியும் பொழுது அதன் காரணம் உங்களுக்குள் உள்ள ஒரு விருப்பம் மறுக்கப்பட்டுள்ளது என்பதாகும். இல்லையெனில் உங்களை எவராலும் கோபம் கொள்ள செய்ய முடியாது. அமைதியாக ஆனால் உறுதியாக இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. பிறருடன் ஒத்துப்போவதற்கான உங்களது முயற்சியில் மிதியடி விரிப்பை போன்றும் இருக்காதீர்கள். இல்லையெனில் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை அவர்கள் நடத்த விரும்புவர். உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாத பட்சத்தில் அவர்கள் கோபம் கொள்வர். நீங்களும் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களது உத்தரவின்படி நடந்து கொண்டால் நீங்கள் முதுகெலும்பற்றவர் ஆகிவிடுவீர்கள். பின் நீங்கள் எவ்வாறு தான் நடந்து கொள்வது? உங்களது கொள்கைகள் எதிர்க்கப்படுவதை கண்டால் நீங்கள் அமைதியாக ஆனால் உறுதியாக இருப்பதே சால சிறந்த வழி. எதுவும் கூறாதீர்கள், சினம் கொள்ளாதீர்கள். திரும்ப திரும்ப சொல்லடிகளை நீங்கள் பெறலாம், ஆனால் அது உங்களை சினமூட்ட அனுமதிக்காதீர்கள். சச்சரவில் ஈடுபட மறுத்துவிடுங்கள். இறுதியில் நீங்கள் அவர்களை கோபப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் அதே சமயம் அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை மறுப்பதற்கு நியாயமான காரணங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் தமது நிதானத்தை இழக்கும் சமயம் அவர்கள் அமைதியடையும் வரை அவர்களிடமிருந்து விலகி இருக்கவும். நீங்கள் சேர்ந்திருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க முடிந்தால் அது அற்புதமானது. பேச்சுவார்த்தை முக்கியமானது. ஆனால் எவரேனும் சண்டையிட மட்டுமே விரும்பினால் வெறுமனே கூறுங்கள், நான் சற்று வெளியில் சென்றுவிட்டு வருகிறேன், பிறகு திரும்பி வந்து விவாதிக்க தயாராக இருங்கள். ஆனால் அந்த நபர் இன்னும் சண்டையிடுவதிலேயே விருப்பமுடையவராயிருந்தால் மறுபடியும் அதிக நேரம் வெளியே சென்று வாருங்கள். சச்சரவில் ஈடுபட மறுத்துவிடுங்கள். நீங்கள் ஒத்துழைக்காவிடில் யாரும் உங்களுடன் சண்டையிட முடியாது. பிறரது கோபம் எனும் எரிகின்ற கொள்ளியில் எண்ணெய் சேர்க்காதீர்கள். கோபம் கொண்ட நபர் உங்களையும் கோபப்பட செய்தால் மட்டுமே திருப்தி அடைவார். என்னால் எவருடனும் சேர்ந்து பணி செய்ய இயலும். ஆயினும் இணக்கமாக வாழ்வது எப்படி என தெரியாதவர்களுடன் சேர்ந்திருப்பதில் எனக்கு அக்கறை இல்லை. ஒருவர் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்து விடும் பொழுது அவரை அந்த வெற்றியை எய்த விடுங்கள். அது ஒரு வெறுமையான வெற்றி. வாதம் செய்யாதீர்கள். சிறந்த மனிதர்கள் அரிதாகவே வாதம் செய்வர். அவர்கள் புன்னகை புரிந்து கூறுவார், நான் அவ்வாறு நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் சச்சரவில் ஈடுபட மாட்டார்கள். நயத்தை கையாளுங்கள். மனிதர்கள் உணர்வற்ற கற்கள் அல்ல. மனிதர்களிடம் நயத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பொருள் நீங்கள் ஒரு கபடதாரியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அது பிறருடைய நலத்தை எண்ணி பார்க்கும் தன்மை என பொருள்படும். நீங்கள் ஒரு கல் அல்ல. நீங்கள் சிந்திக்கின்ற உணர்வுபூர்வமிக்க மனிதர். அது மட்டுமின்றி மற்றவர்கள் உணர்வற்ற கற்கள் என்பது போன்று அவர்களை நடத்த நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். பிறரது ஆசைகளுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். பிறரது விவகாரங்களில் மும்முரமாக தன்னை எப்போதும் ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் தான் இன்னல்களுக்கு காரணமாகவும் இலக்காகவும் இருப்பர். ஒருவரால் ஏற்றுக்கொள்ள இயலும் என்றால் அத்துடன் அது சிறிது நன்மை செய்யக்கூடியதாயிருந்தால் அப்பொழுது நீங்கள் பேசுங்கள். ஆனால் சில நேரங்களில் அதை கேட்பவர் அதனை விரும்புவதில்லை. மேலும் அவர் எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை எதிர்க்கிற வகையில் அவர் அதைத்தான் செய்வார். பிறருடன் நீங்கள் ஒத்துப்போக முடியும் பொழுது நீங்கள் மனம் வீசும் ஒரு மலரை போன்றவர் ஆவீர். ஒரு தோட்டத்தை கடந்து செல்லும் போது சில சமயம் ரோஜாக்களின் சுகந்தம் அல்லது ஆரஞ்சு பூங்கொத்துக்களின் மனதை முகர்ந்து நீங்கள் நினைத்திருப்பீர்கள், ஆஹா என்ன இனிய மனம். இவ்வாறுதான் சிறந்த ஆன்மீகவாதிகளும் உள்ளனர். நீங்கள் அவர்களுடன் கூடியிருக்கும் போது அவர்களது வாழ்க்கையின் நறுமணம் உங்களை தொடுகின்றது. அது உங்கள் ஆன்மாவை உயர்த்துகின்ற நறுமணம். ஆனால் துர்நாற்றம் வீசும் இடத்தின் அருகில் இருந்தால் அங்கு தொடர்ந்து இருப்பதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். கேடு விளைவிக்கக்கூடிய கோபம் மற்றும் சண்டையிடும் குணம் போன்ற கெட்ட வாடை வீசும் மனநிலையை ஒருவர் கொண்டிருந்தால் அவர் அருகில் இருக்க நீங்கள் விரும்புவதில்லை. எப்போதும் இணக்கமற்று இருப்பவர்கள் அவ்வகையை சேர்ந்தவர்கள். அவர்கள் அருவருக்கத்தக்க துர்நாற்றத்தை பீச்சியடிக்கும் மனித காட்டு பூனையை போன்றவர்கள். மதம் சார்ந்த ஸ்தாபனத்தில் இருவகையான மனிதர்களை வேறுபடுத்தி காணலாம். மேம்பாடு அடைவதற்காக தம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் சிலர் மற்றும் சச்சரவுகளில் ஈடுபட்டு தம்மையன்றி பிறரை மாற்றும் முயற்சியில் பிரச்சனையை தோற்றுவிக்கும் சிலர். பிந்தையவர் பிறரை துன்பத்திற்குள்ளாக முயற்சி செய்வதில் மகிழ்ச்சி கொள்பவர்களாக தோன்றுகிறார்.
பாஸ்டன் நகரில் ஆரம்ப நாட்களில் பெரிய விருந்து ஒன்றிற்கு நாங்கள் திட்டமிட்டதை நினைவு கூர்கிறேன். நடுத்தர வயதுடைய 2 பெண்மணிகள் வம்பளப்பதில் வல்லவர்கள். எந்த சந்தேகமும் கொள்ளாமல் இந்த விருந்திற்கான பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தேன். ஆனால் யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார், இவ்விருவரையும் குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள். அவர்கள் மற்ற போதகர்களுக்கு மிகுந்த தொல்லை ஏற்படுத்தியவர்கள். நான் அவர்களது நடத்தையை கவனிக்க இது எனக்கு எச்சரிக்கையாக அமைந்தது. விருந்து ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் என்னுடைய காரியதரிசி மேடையில் இருந்த மேஜையில் விருந்தினர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் அமர்வதற்கான இருக்கை குறிப்பு அட்டைகளை வைத்தார். அவ்விரு பெண்களும் பட்டாசு போன்று வெடிக்க ஆரம்பித்தனர். ஏன் இவர்கள் மேடையில் அமர வேண்டும்? நாங்கள் அமரக்கூடாதா? மீண்டும் அமைதியை நிலவ செய்வதற்காக விருந்தினர்கள் கீழே வேறு மேஜையில் அமர்த்தப்பட்டனர். ஒரு நாள் இவ்விரு பெண்களும் மையத்தின் ஸ்தாபன ரீதியான திட்டங்களில் இடையூறு செய்ய துவங்கினர். அவர்களது நோக்கம் பாஸ்டனில் நடக்கும் பணியின் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதே. எனவே நான் அவர்களை தனியே அழைத்தேன். நீங்கள் என்னை உங்களுடைய ஆன்மீக ஆசானாக ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் கூறினர், ஆம். நான் கூறினேன், நான் கூறுவதை நீங்கள் கேட்பீர்களா? அவர்கள் கூறினார்கள், முற்றிலுமாக. அவர்களை முக்கியமான பதவிகளில் நான் இருத்தப் போகிறேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டனர். சிறிது நேரத்திற்கு பின் அவர்களை தனித்தனியே சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு விஷயத்தை கூறி அது ரகசியம் என்று நான் விளக்கினேன். மேலும் அந்த தகவலை வேறு யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது என அவர்கள் வாக்குறுதி அளிக்க செய்தேன். அவர்கள் ஒப்புக்கொண்டனர். சில நாட்களுக்கு பின் அவர்கள் ஒவ்வொருவரும் நான் அவர்களிடம் கூறியதை ரகசியமாக பலருக்கும் கூறிவிட்டனர். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்ததும் அவ்விருவருக்கும் இடையே ஓயா சண்டை மூண்டது. நான் அச்சமயம் அவர்களிடமிருந்து விலகியிருந்தேன். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை தேடி வந்தனர். நான் அப்பொழுது பாஸ்டன் பிளாசா ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து என்னை கண்டு பேச வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். நீங்கள் மிகவும் அமைதியாக பேசுவதாயிருந்தால் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் உங்கள் குரலை உயர்த்தும் அந்த நிமிடமே நான் வெளியேறி விடுவேன் என கூறினேன். நான் வரவேற்பு கூடத்திற்கு வந்தபோது அவர்கள் இருவரும் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள கடினமாக முயன்று கொண்டிருந்தனர். அவர்கள் கூறினர், ரகசியத்தை எங்கள் இருவரிடமும் கூறியதன் காரணம் யாது? நான் பதிலளித்தேன், உங்களை நம்ப முடியாது. நீங்கள் இருவரும் விசுவாசமற்றவர்கள். மேலும் நீங்கள் சண்டையிடவும் வம்பளக்கவும் விருப்பம் கொண்டவர்கள் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான். இதன் மூலமாக உங்களது தவறான நடத்தையை பற்றி உங்களை நம்ப செய்தேன். நீங்கள் ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய திறன் பெற்றவர்களா அல்லது உங்களது வம்புகளின் மூலம் பிரச்சனைகளை கிளறிவிடும் பழக்கத்திற்கு ஆளாகி விடுவீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு முக்கியமில்லாத விஷயத்தை நான் உங்களிடம் கூறினேன். இந்த நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற மற்றும் நீங்கள் கட்டுப்பாடின்றி விமர்சித்திருக்கின்ற அந்த போதகர்களிடம் எந்த தவறும் இல்லை. தவறு உங்கள் இயல்புகளில் தான் உள்ளது. உங்களிடம் நான் ஒரு வாக்குறுதியை கேட்டேன். ஆனால் உங்கள் வார்த்தையை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. இந்நகரத்தில் உங்களது கெட்ட பெயர் மற்றவர்கள் உங்களை வெறுக்குமாறு வைத்திருக்கிறது என்பதை இப்போது உணர்ந்து கொண்டீர்களா? பிறருக்கு நீங்கள் இழைக்கும் தீங்கு தற்சமயம் உங்களை தாக்க திரும்பி வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆன்மீக ஆசானுக்கு கொடுத்த ஒரு ரகசிய வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை எனில் பிறர் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வர் என்று எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் என்னை நம்பவில்லை எனில் வேறு எவரிடமும் நம்பிக்கை கொள்ள மாட்டீர்கள். உங்கள் ஆன்மாவிற்குள்ளேயே நீங்கள் உண்மையாகவே அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டிருக்கிறீர்களா? நான் அவர்களிடம் உண்மையாக இருந்தேன். ஆனால் அன்று அவர்களது நடத்தையை குறித்த மிகவும் நேர்மையான மற்றும் அக்கறையுடனான மதிப்பீட்டினை அவர்களுக்கு அளித்தேன். அவ்வாறு செய்த பின் நான் கூறினேன், இப்போது நான் என் வகுப்புகளிலிருந்து உங்களை வெளியேற்றப் போவதில்லை. ஆனால் இந்த தொடர் வகுப்பின் பொழுது யாருக்கு எதிராகவும் பேச மாட்டீர்கள் என உறுதியளிக்க வேண்டும். உங்களையே ஆசிரியர்களாக கருத வேண்டாம். போதிப்பதற்கான வீண் பெருமை கொண்ட ஆசை இருக்கும் வரையில் நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கான தகுதி உடையவர்கள் அல்ல. முதலில் நீங்களே அவ்விதம் வாழ வேண்டும். நீங்கள் அதை செய்தால் பிறர் உங்களது உதாரணத்தை பின்பற்றுவர். அதன் பின்பு ஒவ்வொரு மணி நேரமும் அவர்கள் வகுப்புகளுக்கு வருகை தந்தனர். அத்துடன் யாரையும் ஒருமுறை கூட தொந்தரவு செய்யவில்லை. தெரியுமா, அனைத்து மாணவர்களிலும் அவர்கள் அதிக அடக்கொடுக்கமாக இருந்தனர். பார்த்தீர்களா? நான் சினம் கொள்ளாத காரணத்தினால் அவர்களுடன் சரியாக ஒத்துப்போக முடிந்தது. அவர்களுடைய மன பலவீனத்தை உடனடியாக அவர்கள் உணர்ந்து கொள்ள நான் எனது நயத்தை கையாண்டேன். ஆனால் பிறருடன் ஒத்துப்போதல் என்பது சாமர்த்தியத்தால் மட்டும் ஆகக்கூடியது அல்ல. அதற்கு எடுத்துக்காட்டாக நடத்தல், அமைதி, மன சமநிலை, நேர்மை, மகிழ்ச்சி அனைத்தையும் கண்ணியமான முறையில் செயல்படுத்துதல், அகம்பாவம் மற்றும் தற்பெருமையை பற்றி கொள்ளாதிருத்தல், மற்ற அனைவரையும் போல தங்கள் செயல்களை நடத்தாமல் மாறாக இறைவனை மகிழ்விக்கும் செயல்களை புரிதல் ஆகியவையும் கூட தேவைப்படுகிறது. தவறாமலும் ஆழ்ந்தும் தியானிப்பதன் மூலம் உங்கள் அமைதியை கண்டறியுங்கள். அப்போது பிறருடனான உங்களது உறவு முறைகள் எந்த அளவிற்கு மேம்படுகிறது என்பதை கண்டு நீங்கள்
வியப்புறுவீர்கள். உங்களது உபயோகத்தன்மையையும் கூட விருத்தி செய்து கொள்ளுங்கள். அதுதான் அன்பு. அதை பற்றி சிந்தியுங்கள். பிறருக்கு சேவையாற்றுபவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனைகளால் பயனளித்தல், உங்கள் பேச்சு வாயிலாக பயனளித்தல், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால் பயனளித்தல். ஆனால் விரும்பாத இடத்தில் உங்கள் அறிவுரையை கூற வேண்டாம். உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படவில்லை எனில் அமைதியாக இருக்கும் கட்டுப்பாட்டை பெற்றிருங்கள். சில சமயங்களில் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து கொண்டிருந்தது பின்னர் தொடர்ந்து பொருளாதார ரீதியில் உதவ இயலாமல் போகலாம். அச்சமயம் உங்களிடமிருந்து தொடர்ந்த உதவியை எதிர்பார்க்கும் காரணத்தால் அவர்கள் பகைமை பாராட்டினால் அதை பொருட்படுத்தாதீர்கள். சரியானது எதுவோ அதையே தொடர்ந்து செய்யுங்கள். உங்களால் இயன்றவரை மிகவும் நல்லதை செய்து பின்னர் அதை மறந்து விடுங்கள். நேர்மையாக இருங்கள். ஒருபோதும் போலி பாராட்டை கையாளாதீர்கள். அனைவரிடமும் நேர்மையாக இருங்கள். நீங்கள் போலி பாராட்டளித்தால் பெரும்பாலானவர்களுடன் ஒத்துப்போக முடியும். ஆனால் அது புகழ்பவர் அதை ஏற்பவர் ஆகிய இருவருடைய குணநலன்களையும் பாழாக்கி விடுகிறது. புகழ்ச்சி நேர்மையானதாக இருந்தால் அது தீங்கானதல்ல. அனைவரும் ஊக்குவிக்கப்படுவதையும் தமது நல்ல குணங்களுக்காகவும் செயல்களுக்காகவும் பாராட்டப்படுவதையும் அவை நேர்மையானதாக இருந்தால் விரும்புவர். ஆனால் ஏதோ ஒன்றை பெறுவதற்காக ஒருவர் புகழாரம் செய்வாராயானால் அது தவறு. எனது அன்பு போதுமானதாக இல்லையெனில் நான் யாரையும் போலி பாராட்டு எனும் லஞ்சத்தினால் வசப்படுத்த மாட்டேன். மில்வாக்கி என்ற நகரை சேர்ந்த திரு ராய் என்ற செல்வந்தரான மாணவர் ஒருவர் மவுண்ட் வாஷிங்டனில் தங்குவதற்காக வந்தார். எங்கள் பணிக்கு உதவுவதற்கு மிக குறைந்த அளவே பணம் இருந்த கடினமான ஆரம்ப காலம் அது. கற்றுக்கொள்ள வந்த அவர் மாறாக மற்ற ஒவ்வொருவருக்கும் கற்பிக்க முயற்சி செய்யும் பழக்கத்தை விரைவாக வளர்த்து கொண்டார். நான் அவரை எனது அறைக்கு அழைத்து கூறினேன், இந்த ஸ்தாபனத்திற்கு நீங்கள் பணம் தருவதற்கு தடை விதிக்கிறேன். நான் எனது அன்பை உங்களுக்கு தந்தேன். ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து புகழ்ச்சியை விரும்புகிறீர்கள். நீங்கள் இங்கு கற்பதற்காக வந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறீர்கள். அவர் கோபமடைந்தார். நான் கூறினேன், நான் அமைதியாக இருந்ததால் என்னை முட்டாளாக்கி விட்டதாக எண்ண வேண்டாம். நீங்கள் விரும்புவதெல்லாம் அதிகமான போலி புகழ்ச்சி. அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு போலி பாராட்டை தரமாட்டேன். அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் கூறினார், ஆனால் இங்கு அனைத்துமே பாழாகிவிடும். அந்த சஞ்சிகை நின்றுவிடும். மேலும் நீங்கள் என்னிடமிருந்து பணம் பெறாவிட்டால் மவுண்ட் வாஷிங்டன் நீண்ட நாளைக்கு நடக்க முடியாது. நான் பதிலளித்தேன், அதனால் என்ன? தான் இல்லை என்றால் அனைத்து முடிவுக்கு வந்துவிடும் என கணித்த வண்ணம் அவர் வெகு நேரம் கோபமாக இருந்தார். ஆனால் நான் கூறினேன், அவ்வாறு நடக்காமலும் இருக்கலாம். பின்பு நான் அவரை எச்சரித்தேன், ஜாக்கிரதை, நீங்கள் பயங்கரமான கணிப்புகளை கூறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த வழியிலேயே தொடர்ந்தால் உங்களது எல்லா செல்வமும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். அவர் மவுண்ட் வாஷிங்டனிலிருந்து வெளியேறி பின்னர் வேறொரு சங்கத்தில் சேர்ந்து விட்டார். அவர்கள் அவரை புகழ்ந்து மிக முக்கியமான பதவியை கொடுத்தனர். பின்னர் அவரது செல்வம் அனைத்தையும் பறித்து கொண்டனர். அவர் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியதாயிற்று. அந்த மனிதரிடமிருந்து நாம் பணத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நம் நிலைமை என்னவாகி இருக்கும்? அவரது தீய வழிகளுக்கு நான் எனது கண்களை மூடிக்கொள்ள வேண்டியதாய் இருந்திருக்கும். இதை நான் ஒருபோதும் செய்திருக்க முடியாது. அந்த அனுபவத்திற்கு பின்பு உடனடியாக மிகச் சிறந்த நண்பர்கள் மற்றும் சீடர்களில் ஒருவர் ஸ்தாபனத்திற்கு வந்தார். அவர்தான் செயின்ட் லின். மிகச்சிறந்த விஷயங்களை என் வாழ்வில் நான் கண்டிருக்கிறேன். நீங்கள் இறைவனுக்காக கைதுறக்கும் அனைத்தையும் அவன் அறிவான். இறைவன் இல்லை என்றால் போலியான புகழ்ச்சியினால் நண்பர்களையும் சீடர்களையும் பெற்று என்ன ஆகப் போகிறது? நேர்மையின்மையின் காரணமாக உலகத்தாராலும் கைவிடப்பட்டவராக, இறைவனாலும் கைவிடப்பட்டவராக, மரண தருவாயில் உங்களுடைய மனசாட்சியிடமிருந்தோ அல்லது இறைவனிடமிருந்தோ அல்லது மனிதரிடமிருந்தோ எந்தவித உத்தரவாதமும் இன்றி சூட்சும உலகின் ஆழத்திற்குள் சென்று விடுவீர்கள். நேர்மை மற்றும் மரியாதையை பரிமாறிக்கொள்வதை அடிப்படையாக கொண்ட உறவுகள் மிக அற்புதமானவை. எவருடனும் அளவுக்கு அதிகமான பரிச்சயம் கொள்வதன் மூலமாக நட்பை கரைப்படுத்தாதீர்கள். கிட்ட போனால் முட்டப்பகை. யாரும் என்னுடன் அளவிற்கு அதிகமான பரிச்சயம் கொள்ள இயலவில்லை. அவமரியாதை செய்வதும் ஒருவரை கேட்காமலேயே முடிவு செய்வதும் ஒரு உறவை கடுமையாக பாதிக்கும். நீங்கள் மனிதர்களுடன் பழகும் சமயம் அன்பு மற்றும் நேர்மையுடன் மரியாதையுடன் பழகுங்கள். தனிமையில் இருப்பதாக நீங்கள் உணரும் பொழுது மக்களிடமிருந்து விலகி சென்று விடுங்கள். நீங்கள் தனித்திருங்கள். உங்களுடைய முழுமையான கவனத்தை மக்களுக்கு தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை எனில் அவர்களுடன் கூடியிருக்காதீர்கள். அந்த வகையில் நான் பிறருடன் இருக்கும் பொழுது
நான் முழுமையான மன ஒருமுகப்பாட்டுடன் கவனத்துடன் அன்புடன் கலந்திருப்பேன். ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது நான் என் இறைவனுடன் தனிமையில் இருப்பேன். மனிதர்களுடன் பயனற்ற வகையில் சேர்ந்திருப்பதை பழக்கமாக்கி கொள்ளாதீர்கள். ஏதேனும் பயனுள்ள விஷயமாக இருந்தால் அவ்வாறு இருப்பது சரியே. பயனுள்ள செயல்களிலும் நட்பின் மேம்படுத்தும் பரிமாற்றங்களிலும் நான் மனிதர்களுடன் சேர்ந்திருப்பதை விரும்புவேன். ஆனால் இணக்கமின்மைக்கு மூல காரணமாக உள்ள எதனுடனும் அல்ல. இணக்கமின்மையை ஏற்படுத்தும் எதனிடத்திலிருந்தும் எவரிடத்திலிருந்தும் விலகியே இருங்கள். எனது ஆன்மாவிலிருந்து பாயும் உண்மைக்காக வாருங்கள். இந்த உண்மைகள் குழந்தை பருவத்திலேயே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். அவை உங்கள் குழந்தைகளின் காதுகளில் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும். வாழ்வின் ஆரம்ப நாட்களிலேயே கற்றுக்கொள்ளப்படும் பாடங்கள் என்றும் மனதில் பதிந்திருக்கின்றன. என்னுடைய இளம் வயதில் ஒரு நாள் நான் கோபப்படவே மாட்டேன் என்று தீர்மானித்துக் கொண்டேன். அந்த சபதத்தை நான் ஒருபோதும் மீறியதில்லை. சில நேரங்களில் நான் கடுமையாக பேசியதுண்டு. ஆனால் உள்ளூர நான் ஒருபோதும் யாருடனும் கோபம் கொண்டதில்லை. கடிந்து பேசுவதை நான் விரும்புவதில்லை. ஆனால் சில சமயம் அவ்வாறு செய்கிறேன். ஏனெனில் ஒரு மனிதர் அவ்வாறு உறுதியாக அவரிடம் கூறப்பட்டதை நன்கு நினைவில் கொண்டிருக்கலாம். எனக்குள்ளே நான் மிகுந்த அமைதியை பெற்றிருக்கிறேன். நீங்கள் ஒரு அமைதியான மனிதர் என்றால் அந்த சாந்தத்தை நீங்களாகவே அக்கறையின்றி கைவிட்டால் ஒழிய யாராலும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. அந்த அக அமைதி மையத்திலிருந்து அன்பு மற்றும் கருணை ஆகிய தத்துவங்களுடன் நான் போதிக்கிறேன். அதுவே மேலான வழி. அதை எவரேனும் தவறாக புரிந்து கொண்டால் அந்த மனிதரை தனித்து விட்டு விடுவேன். நான் அமைதி காப்பேன். எனது ஆன்மாவிலிருந்து பாயும் தூய உண்மையை நாடி நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். உணர்ச்சி கொந்தளிப்புடன் 1000 பேர் இங்கு கூடியிருப்பதை காட்டிலும் ஒருவரேனும் இந்த உண்மையை பெற்று மாற்றமடைந்தால் நான் மிக அதிகமான நன்மை செய்திருப்பேன். இறைவனில் உங்களுடைய ஆனந்தத்தை தவிர வேறு எதையும் நான் உங்களிடம் நாடுவதில்லை. அதோடு நீங்களும் என்னிடம் நாடுவது இறைவனது ஞானம் மற்றும் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு ஆன்மீகவாதி அனைவருடனும் ஒத்துப்போவான். அவர்கள் எப்போதும் அவருடன் ஒத்துப்போக நேராத போதும் கூட. ஏனெனில் அவர் புரிந்து கொண்டு கருணை காட்டி அவர்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்க முயற்சி செய்வார். கருணை, அன்பு, தயை ஆகியவற்றின் வாயிலாக மற்றவர்களுடன் ஒத்துப்போக முயற்சி செய்யுங்கள். ஆனால் உண்மைக்கு புறம்பானது நடக்கும் பொழுதெல்லாம் அதை உறுதியாக எதிர்த்து நில்லுங்கள். ஒருபோதும் பொய்மையுடன் ஒத்துழைக்காதீர்கள். இறைவனுடன் ஒத்துப்போகிறீர்களா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். எனது குருதேவர் ஒரு சிறந்த ஆன்மா. அம்மாதிரியான ஆன்மாக்களை குறித்து நான் எனது புத்தகத்தை எழுதி முடித்த பின்பு நீங்கள் படிப்பீர்கள். அவர் ஒருபோதும் தனது கொள்கைகளை சீடர்களின் தரத்திற்கு தளர்த்தியதில்லை. அவர் உறுதி வாய்ந்தவராகவும் தளர்ச்சிக்கு இடம் கொடாதவராகவும் விளங்கினார். ஆனால் தன்னுடையதை காட்டிலும் எனது வழிகள் மென்மையானவையாக இருப்பதாக அவர் கூறுவது வழக்கம். நான் அவரை புரிந்து கொண்டேன். ஆனால் அவர் எனக்கு செய்வதை இந்த உலகம் வார்த்தைகளால் என்றும் விவரிக்க இயலாது. இறைவன் இல்லாத ஒரு கோட்டையில் அரியணையில் வீற்றிருப்பதை காட்டிலும் அவருடைய வசை சொற்களால் நான் மிதிபடுவதையே விரும்புவேன். இறைவனுடன் இசைந்திருப்பதே எனது முதன்மையான விருப்பம் என்று அவரிடம் நான் எப்போதும் கூறி வந்தேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இறைவனோடு இசைந்து இருக்கிறேனா? இறைவனுடன் நீங்கள் இசைவுடன் இல்லை என்பதன் அறிகுறி யாவை என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவை அமைதியின்மை, மகிழ்ச்சியின்மை மற்றும் நிம்மதியற்ற மனசாட்சி ஆகியவை ஆகும். ஆனால் நீங்கள் இறைவனுடன் இசைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனசாட்சி அமைதியுற்று இருக்கும். அது மட்டுமன்றி உள்ளார்ந்த மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவில் எல்லா நேரமும் நீங்கள் இசைந்திருப்பீர்கள். அந்த மகிழ்ச்சியில் இருப்பதையும் அந்த ஆனந்தம் எனும் உயிருள்ள நீரை என்னிடம் வரும் எவருக்கும் வழங்குவதையும் தவிர வேறு எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. இறைவனுடன் எவ்வளவு அதிகமாக இசைவுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உலகத்தாரிடமும் உங்களால் இசைவுடன் இருக்க இயலும். உலகம் உங்களை சிறிது நேரம் கைவிட்டு விடலாம். ஆனால் அது திரும்பவும் உங்களிடம் வரும். மேலும் நீங்கள் இவ்வுலகிலிருந்து மறைந்து விடும் பொழுது உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் கூறுவர், அவர் விட்டு சென்ற காலடி சுவடுகளை நாம் பின்பற்றினால் நாமும் கூட நித்திய மனநிறைவை தரும் நம் இல்லத்தை அடைவோம். எனவே எப்போதும் உங்களது எண்ணங்களை முழு முதற் பொருளிடம் இசைவித்திருக்க முயலுங்கள். இறை தேடலில் நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி வேற எந்த முயற்சியிலும் இல்லை. உங்களை சுற்றிலும் நல்ல சிந்தனைகள் சூழ்ந்திருக்கட்டும். அதனால் அந்த சிந்தனைகள் இறைவனிடம் நீங்கள் நெருக்கமாயிருக்க உங்களுக்கு உதவலாம். சில மேன்மையான ஆன்மாக்களிடத்தில் இவ்வுண்மை பதிக்க பெற்றிருக்கின்ற காரணத்தால் அது இங்கு எப்போதும் நீடித்து நிலைத்திருப்பதற்காக வந்துள்ளது. மனித ஆன்மாக்களில் நாம் எதை காத்து வளர்க்கிறோமோ அது நித்தியமானது. இவ்வுண்மையை பின்பற்றுவது உங்களுக்குத்தான் நன்மையை விளைவிக்கும். ஏனென்றால் எந்த நாவினாலும் விவரிக்க இயலாத விடுதலை பேற்றை நீங்கள் அதிக காண்பீர்கள். ஆன்மீக கருத்துகள் ஆரம்பத்தில் ஆர்வமாக இருப்பினும் அப்பாதையில் நீங்கள் தொடர்ந்து செல்லும் போது
அவை மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் நன்கு புலப்படும். நான் உங்களது ஆன்மாவில் அக்கறை கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களையே மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால் உண்மை எனும் அளவற்ற புதையலை இங்கே காண்பீர்கள். இப்போதனைகளை நீங்கள் பயின்றால் அவை கற்பனையின் விளைவு அல்ல என்பதை அறிவீர்கள். அவை என் மூலமாகவும் எனது மேன்மை மிகுந்த குருமார்கள் மூலமாகவும் கிடைக்கப்பெற்ற உண்மையின் நேரடி அனுபவம். மேலும் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் இந்த செய்தியை பரப்புவதற்கு நினைவில் கொள்ளுங்கள். இதை பரப்புவதற்கான மிகச் சிறந்த வழி உங்களுடைய உதாரணம் மூலமாகவே ஆகும். அதன் பின்னர் உண்மையின் நற்சிந்தனைகளால் பிறருக்கு உதவுங்கள். இறுதி வரை விடாமுயற்சியுடன் இருப்பவர்கள் இறைவனில் வீடு பேற்றை அடைவார்கள். வழித்தடத்தின் முடிவில் இறைவனை சந்திப்பது ஒரு பெரும் ஆறுதலாகும். இறுதியில் நாம் அனைவரும் அவனை சந்திப்போம் என்றால் வாழ்வில் சோதனைகள் மற்றும் ஏமாற்றங்களினூடு நாம் சென்றாலும் கவலை இல்லை. நாம் அவனுக்கு சொந்தமானவர்கள். மேலும் அவனிடத்தில் நமது அனைத்து கனவுகளின் நிறைவேற்றத்தை காண்போம். எனவே வாழ்க்கை நம்மை எப்படி நடத்தினாலும் சரி, நாம் ஒருபோதும் ஊக்கமிழக்க கூடாது. என்னுடன் சேர்ந்து திரும்ப சொல்லுங்கள், இறைவா, உனது ஆனந்தம் ஒன்றே என்னுடையது, அது ஒன்றே என்னுடையது. இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். தெய்வ தந்தையே, உன்னுடன் இசைந்திருப்பது எவ்வாறு என்று எனக்கு கற்றுத்தருவாய். உனது புரிந்து கொள்ளும் ஆற்றலுடன் நான் அனைவருடனும் இசைந்திருப்பேனாக. நான் எங்கிருந்தாலும் உனது செய்தியின் உதாரணமாக திகழ என்னை ஆசீர்வதிப்பாய். ஒவ்வொரு நாளும் நான் நேர்மையுடனும் மற்றும் உனது விதிமுறைகளை கண்டிப்புடனும் பின்பற்றி உன்னை மகிழ்விக்கும் செயல்களை செய்யவும், உனது அமைதி, இணக்கம், புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஆகியவற்றால் பிறருக்கு உதவி புரியவும் எனக்கு கற்றுத் தருவாய். ஓம். தொடரும்.